காலேஜில் பிரச்சனை எதுவும் இல்லையே? ஐ மீன் ரேக்கிங் அது இதுன்னு. தெரிஞ்ச பையன்ட்ட சொல்லி வச்சிருக்கேன். பவானி ரொம்ப வேண்டிய பொண்ணு, ரேக்கிங் அதுன்னு யாரும் வாலாட்டக்கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லி வச்சிருக்கேன். இனிமே இந்த மாதிரி ஃபாலோ பண்ற வேலையெல்லாம் வேண்டாம். என்னங்க என்னங்க? ஐயோ, எங்க போஸ் மாமா வராங்க. அவங்க என்ன பார்த்தா என்ன பிரச்சனை ஆகுமோ தெரியல எனக்கு. ஐயோ, என்ன பண்ணுவேன்? என்ன பவானி தனியா வந்துட்டு இருக்க? பசங்க யாரும் கூட வரலையா? இல்ல மாமா. நீங்க எங்க வீட்டுக்கா? வீட்டுக்கா? வீட்டுக்கு போக வேற எங்க போக போறேன்? வீட்டுக்கு தான் போறேன், வா. ஃப்ராக் பார்த்துட்டு வர, வேகமா போலாமா? பாட்டி, நான் இது வரைக்கும் வாங்கிட்டு இருக்கிற வசவுகளை எல்லாம் பெருசா எடுத்துக்கல. ஆனா எங்க அப்பாவே என்ன தப்பா நினைக்கிற மாதிரி பண்ணிட்டாங்களே, அதான் என்னால தாங்கிக்க முடியல. எனக்கு இதை விட பெரிய தண்டனை கொடுக்கவே முடியாது. அது என்னமோ வாசம் தான் தரும். ஆனா உன் மாமியார் தினம் ஒரு கூத்து காட்டுறாளே, அது சரி. எம்மாடி கண்ணு, உங்க அப்பா இப்ப எங்க இருக்காரு? தனம் வீட்டுல இருக்காரு. ஏன் லீலா குழந்தைங்களை வச்சுட்டு ஊர்ல தான் இருக்கா? அவளை தனியா விட்டு ஏன் தனம் வீட்டுக்கு வந்தாரு? இல்ல பாட்டி, லீலா குழந்தைங்களை கூட்டிக்கிட்டு இங்க வந்துட்டா. அப்படியா? லீலா குழந்தைகளோட புருஷ வீட்டுக்கு வந்துட்டாளா? கண்ணு, லீலாவையும் குழந்தைகளும் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. நான் 2 நாள் பொறுத்து அவங்கள போய் பார்த்துட்டு வந்துடுறேன் கண்ணு. அது சரி, தன வீடு எங்க இருக்கு? எனக்கு தெரியாதே பாட்டி. இதோ நடிக்காத. கூட பிறந்தவ இந்த ஊருக்கு கொடுத்தன வந்திருக்கா, அட்ரஸ் தெரியாதுன்னு சொல்றியம்மா. பின்ன என்ன பாட்டி, போயிட்டு வந்துட்டு இருந்ததானே இதெல்லாம் தெரியும். ஐயோ, இது ஒரு பெரிய கொடுமடி அம்மா. எப்பவோ தனம் கூடவும் போஸ் கூடவும் இந்த வீட்டுல உள்ளவங்க விவகாரம் பண்ணிக்கிட்டாங்கிறதுக்காக வேண்டி போக்குவரத்து எல்லாம் இல்லாம இருந்தா அது நல்லாவா இருக்குது? சரி விடு, நான் விஜய்க்கு போன் பண்ணி இடத்த கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். தனியா போவீங்களா பாட்டி? என்னம்மா அது, இந்த ஊர்லயே பிறந்து வளர்ந்தவ இல்லையா நானு? எனக்கு தெரியாதா? முதல்ல உங்க அப்பாவை சந்திச்சு இங்க நடந்த எல்லா விவரத்தையும் விவரமா எடுத்து சொல்லி ஓ மேல உண்டான தவறான அபிப்பிராயத்தை மாத்தணும். அது எனக்கு முக்கியம். வரேன். அண்ணி, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இப்ப கிளவி அனுப்புறீங்களே, இது அவசியம் தானா? எதுக்காக முடிஞ்சு போன விஷயத்தை திரும்ப கலரணும்? என்ன நிர்மலா? பாருங்க, இப்ப நீங்க கிளவி அனுப்புறீங்க, எப்பயோ முடிஞ்சு போன உங்க தனக்காவோட வீட்டு பிரச்சனை திரும்பவும் பேச்சுக்கு வருது. தேவைதானா? அம்மாவை பத்தி தான் உங்களுக்கு தெரியுமே, அவங்க மாற மாட்டாங்க. சமீப காலமா நீங்க தான் மாறிட்டு வரீங்களோன்னு தோணுது. இது கூட நான் உங்களை தப்பா நினைச்சோ குத்தமா சொல்லணுமோன்னு சொல்லல. எங்க உங்க நிம்மதியை நீங்களே கெடுத்துக்கிறீங்களோன்னு தான் சொல்றேன். கிழவிக்கு நீங்க கொடுக்குற இடம் ரொம்ப ஜாஸ்தி தான். நிர்மலா, மேலோட்டமா நீ சொன்னதெல்லாம் கேட்டா சரின்னு தான் தோணுது. ஆனா என் நிலைமையில இருந்து பாரு. என்ன யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லட்டும், ஆனா எங்க அப்பாவே என்ன தப்பா நினைக்கிறாருன்னா அதனால தாங்கிக்கவே முடியல. கொஞ்சமாச்சும் என் எண்ணம் என்னன்னு உனக்கு புரியுதா? என் அப்பா என்ன தப்பா நினைக்க கூடாது. நடந்த உண்மை என்னன்னு அவருக்கு தெரிய வைக்கணும். இதுல என்ன நிர்மலா தப்பு இருக்கு? இதுல தப்பில்ல அண்ணி, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா இத நீங்களே உங்க அப்பா கிட்ட சொல்லலாமே. கிழவி அனுப்புறதுதான் எனக்கு சரின்னு படல. ஆனாலும் நீங்க கிழவிக்கு ரொம்ப தான் முக்கியத்துவம் தரீங்க. அப்புறம் உங்க இஷ்டம்.
எப்பா சாமி, நீங்க காணாம போன அந்த நேரத்தை இப்ப நினைச்சா கூட என் உடம்பெல்லாம் நடுங்குது. கெட்ட நேரத்திலேயே ஒரு நல்ல நேரம் மாதிரி அந்த செல்வன் தம்பி வந்தது எவ்வளோ நல்லதா போச்சு. தேவகி, அந்த பையனை பார்த்த உடனே எனக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் ஏற்பட்டுச்சு. நம்ம பொண்ணுக்கு நல்ல பாதுகாப்பு கிடைக்கும்னு நம்பித்தான் தயங்காம வேலைக்கு அனுப்புனேன். ஆமாங்க, கடைசியில அந்த தம்பி நம்ம குடும்பத்துக்கே பாதுகாப்பு தர மாதிரி நடந்துக்கிட்டாருங்க. அதோட நம்மளை பத்தி எல்லா விவரமும் தெரிஞ்சும் கூட ஒரு சின்ன ஏளனமும் ஒரு சின்ன சங்கடமும் இல்லாம எப்படி நடந்துக்கிட்டாரு பாத்தீங்களா? விஷயம் தெரிஞ்சதும் ஒரு நிமிஷம் கூட தயங்காம வீட்ல உங்க அம்மா தனியா இருப்பாங்க, வாங்க போலான்னு உடனே வீடு கூட்டிட்டு வந்துட்டாருப்பா. இந்த மாதிரி பிள்ளைய பெத்ததுக்கு அவங்க அம்மா ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணுங்க. அது மட்டும் இல்லப்பா, ஆபத்துக்கு உதவுன்னு 10,000 ரூபாய் கொடுத்தாரு. இவ்ளோ நல்ல மனசு யாருக்குப்பா வரும்? ஆமாம்மா, கடவுளுக்கு இன்னும் நம்ம மேல கருணை இருக்குங்கிறத காட்டத்தான் அந்த பையனுடைய அறிமுகம். என்னங்க, அந்த செல்வன் தம்பிய ஒரு வாட்டி நம்ம வீட்டுக்கு சாப்பிட கூப்பிடுங்க. சக்தி, உன் அம்மா நல்லா வாங்கி கட்டிக்க போறா. இப்படித்தான் விருந்து வேட்டுன்னு வச்சு ஆடம்பரம் பண்ணி அழிஞ்சிட்டீங்கன்னு அவன் திட்ட போறான். ஐயோ, ரொம்பதான். இப்போது இந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிங்களே. இப்போ நீங்க தப்பு தான் பண்றீங்க. ஏன்னா ஊர்ல யார் யாருக்கோ உபசனம் பண்ணிட்டு இப்ப நமக்காக உதவி பண்ண ஒருத்தரை கூப்பிடுறதுக்கு யோசிக்கிறீங்க. பாத்தியாடி, என் பையன் கோபத்திலையும் சரி நிதானத்திலையும் சரி நியாயத்தை தான் பேசுவான். இந்த மாதிரி நம்ம வீட்ல அமைதியா சந்தோஷமா பேசி எவ்வளவு நாளாச்சு. அதுவும் செல்வத்துக்காக தான். அவரை பத்தி பேசுறதுனால தான் நான் எதுவும் எதிர்த்து பேசல. அப்பா, டாக்டர் என்ன சொல்லியிருக்காரு? ரொம்ப நேரம் கண்ணு முடிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காருல்ல. போங்கப்பா, போய் தூங்குங்கப்பா. என்னங்க, என் மனசுல ஒரு விஷயம் தோணுது. என்ன? நம்ம சக்திக்கு செல்வ மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைச்சா? நம்ம நிலைமைக்கு உனக்கு இது அதிகமா தோணல? போ, போய் படு. வீணா கற்பனை பண்ணாத, போ. இந்தாங்க பாட்டி. காப்பியா கண்ணு? ஐயா, சரோ வந்து நீங்க பெத்த பொண்ணு. அவளை நீங்க தவறா நினைக்கலாமா? உலகமே தவறா சொன்னாலும் நீங்க தவறா நினைக்க கூடாது ஐயா. அவ உங்களை போல குணம் உள்ளவ. அவளை நீங்க தவறா நினைக்கிறீங்கன்னா உங்களை நீங்க தவறா நினைக்கிறதாகத்தான் அர்த்தம். அம்மா, உங்களுக்கு ரொம்ப நன்றி. நிலைமை நீங்க தெளிவாக்கின பிறதான் எனக்கே நிம்மதியா இருக்கு. என்னையா அது? ஆமாம்மா, அந்த பொண்ணு பாவம் வாயை மூடிட்டு எல்லாத்தையும் சகிச்சிட்டு இருக்கும் போதே இத்தனை பிரச்சனை. என்னைக்காவது தெரியாதனமா அந்த மாலை ஏத்து பேசிட்டானா என்னெல்லாம் நடக்கும்னு நினைக்கவே பயமா இருக்குதுமா. ஐயா, எதிர்த்து பேசுறதும் பேசாததும் ஒரு பிரச்சனை இல்ல. ஆனா அந்த புண்ணியவதி ராசம் இருக்காளே, அவளுக்கு ஏதாவது ஒரு சமாச்சாரம் கிடைச்சாலே போதும், அதை ஊதி 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 பெருசாக்கி பெரிய பிரச்சனையே உண்டு பண்ணிடுவான். அதெல்லாம் இருக்கட்டும், இந்த பிரச்சனையில மாணிக்க மாப்பிள்ள ரொம்ப கோச்சுக்கிட்டாரா? அது எப்பவும் போறதா ஐயா? என்னம்மா பிடி கொடுக்காம பேசுறீங்க? ஏதோ விபரீதமா நடந்துருச்சா? மாப்பிள்ள சரோ அடிச்சுட்டாரா? அப்பா, அப்பா,
பெண்டபத்தனோட கொடுமை இதாம்மா. கட்டி கொடுத்து அனுப்பும் போதே அவனுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையே அந்த வீட்டுல சுமூகமா நடக்கணுமே, அன்பா பழகணுமே, விஷம் வாங்கக்கூடாது, அடிபடக்கூடாதுன்னு பாரு பயப்படுற மாதிரி நடக்குது. ஐயா ஏன்யா கண் கலங்குறீங்க? மாணிக்கம் இப்பெல்லாம் முன்ன மாதிரி இல்லையா. இப்பெல்லாம் நியாயத்தோட தான் பேசுறான். அவ அம்மா ஏதாவது அத்துமீறி பேசினா கூட இப்படியெல்லாம் பேசாதம்மா அப்படின்னு அவ அம்மாவையே அடக்குறான். ஐயா யாரு? சரோ வீட்டுக்காரரா? நம்ப முடியலையே பாட்டி. என்ன தானம், நான் போய் சொல்வேனா? மாணிக்கம் கிட்ட இப்பெல்லாம் முன்ன விட நிறைய மாற்றம் இருக்கு. என்ன இந்த ராசன் தான் அப்பப்போ ஏதாவது நாடகத்தை ஆடிடுறான். அதை பார்த்தவன அவனுக்கு புத்தி மழுங்கி போகுது, சாமி ஆடிடுறான். இது தீராத பிரச்சனை இருக்குதேம்மா. அதானே, கல்யாணம் பண்ணதுல இருந்து இதே பிரச்சனை தான். கவலைப்படாதீங்க ஐயா, சரவுடைய குணத்துக்கு இந்த கஷ்டமெல்லாம் படிப்படியா நிவர்த்தி ஆயிடும். அதுக்கு ஒரே ஒரு வழிதான் பாட்டி இருக்கு. சரோ வீட்டுக்காரரு அவங்க அம்மாவோட பேச்ச சுத்தமா கேட்க கூடாது. இந்த கொடுமை யார்கிட்ட சொல்றது? என் பொண்ணு சந்தோஷமா இருக்கணும்னா மாப்பிள்ள அவங்க அம்மா பேச்சு கேட்க கூடாது. இது எந்த தர்க்கத்துல சேர்க்கறது? குழப்பமா இருக்குதே. அம்மா, நான் ஒன்றும் பெருசா கேட்டலம்மா. அந்த அம்மா என் பொண்ணோட மனசை புரிஞ்சு நடந்துக்கிடும். இது ஒரு பெரிய சமாச்சாரமா? இது அந்த அம்மாவால முடியாதா? இது முடியாம தானும் வருத்தப்பட்டு என் பொண்ணையும் கஷ்டப்படுத்து எதுக்குமா இதெல்லாம்? ஐயா, எல்லாவித கஷ்ட நஷ்டங்களும் எல்லா வீட்லயும் இருக்கத்தாயா செய்யுது. ஆனா கடவுள்னு ஒருத்தன் இருக்கான். அவன் எல்லா கஷ்டத்தையும் தாங்கக்கூடிய உறுதிய சரவுக்கு கண்டிப்பா கொடுப்பான். அம்மா, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்டுக்கிறேன். சரவு வீட்டுல அவளுக்கு ஆதரவா பேசுறதுக்கு யாருமே இல்லை. நீங்க தாமா அவளை பாத்துக்கணும். என்னையா அது? இத நீங்க சொல்லணுமா? நான் என் புள்ள வீட்டை விட்டுட்டு ராச வீட்டுக்கு அடிக்கடி போய் வரேன்னா அது சரவுக்காகத்தான். நீங்க கவலையே படாதீங்க ஐயா. சரோ என் பொண்ணு. ரொம்ப நன்றிம்மா. இவ்வளவு கஷ்டத்திலையும் எனக்கு அமைதி கொடுக்கிற ஒரே ஒரு விஷயம் நீங்க அங்க அடிக்கடி போயிட்டு வரதான். சரியா? தா கண்ணே குட்டி, வா 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 வா. கண்ணை பாரு, பராமட்ட மாதிரி. என்ன தானா உன்னோட நிறுத்திட்டிய? அடுத்த புள்ள பெத்துக்கிற மாதிரி இல்லையா? லீலாவை பாரு, ஒரே பிரசவத்துல 2 குழந்தை. போங்க பாட்டி, ஒருத்திய சமாளிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. அடி போடி பைத்தியக்காரி. சரி ஐயா, நான் புறப்பட்டுக்கிறேன். இருங்க, ராத்திரி ஆயிடுச்சு, தங்கிட்டு காலையில போங்க. என்னையா அது? நம்ம வீட்டு பக்கத்துல பஸ் ஸ்டாண்டு, நான் பஸ் பிடிச்சு போயிடுவேன் ஐயா. என்ன வச்சு தர்ற? இங்க ஒரு குடம் வச்சிருந்தேன். என்ன பொண்ணுமா நீ இப்படியே பொறுப்பு இல்லாமல் இருப்ப? நான் பார்க்கல என்ன ஆகுறது? ஒரு குடம் அனாதையாக கிடந்தது, நான் தான் எடுத்து போய் முத்தத்தில் வச்சிருக்கேன். போய் எடுத்துருவா போ. போமா. ஆளப்படுற அறிவு இருக்கா உனக்கு? கோபி தனி கொடுத்துன போற விஷயத்துல இந்த பொண்ணு நமக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கு. இப்போ நீ இந்த மாதிரி பேசினா அந்த பொண்ணு இங்க இருக்கிறத விட தனி கொடுத்துன போறது பெட்டர் ஃபீல் பண்ணது. அடடா, எனக்கு இந்த ஐடியா வராம போச்சடா. அறிவு வேணையா? டேய் இந்த பார், அந்த பொண்ணு வந்தா கூட மாட ஏதாவது ஹெல்ப் பண்ணு. அப்பதான் நம்ம மேல நல்ல அபிப்பிராயம் வரும். புரியுதா உனக்கு? சரியா சொன்னேன். இதெல்லாம் நான் சொல்லி தரமா? போயா வேலையை பாரு போ. இப்ப பாரு கலக்கறம் பாரு. விஜி குடுமா. வேண்டாம். அட குடு, நான் தண்ணி அரைச்சு கொடுக்குறேன் வா. டேய் டேய், என்னடா பண்ற? என் தம்பி பொண்டாட்டிக்கு நான் தண்ணி அரைச்சி கொடுக்குறேன். டேய், உனக்கு தம்பி பொண்டாட்டினா எனக்கு தங்கச்சிடா. இறச்சி வச்சு தண்ணி எடுத்து ஊத்துண்டா. போடா. உங்களை நான் ஹெல்ப் வேணும்னு கேட்டேனா உதவி பண்ணலனாலும் ஏன் இப்படி உபத்திரம் பண்றீங்க? ச்சே, உங்களால குடம் விழுந்ததா மிச்சம். இல்ல விஜி, வந்து டேய் என்னடா விஜி இப்படி பேசிட்டு போகுது? பின்ன என்னையா பண்ணுவ? ஏயா ஒழுங்கா இருந்த குடத்தை இப்படி தள்ளி விட்டா அந்த பொண்ணு என்ன பண்ணுவா? எஸ்எஸ் இந்தியாக்கு கூரியர் அனுப்பிச்சாச்சா? அனுப்பியாச்சு சார். அப்புறம் பேமெண்ட் தர வேண்டியவங்கன்னு சொல்லி ஒரு லிஸ்ட் தயார் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி ரிமைண்ட் பண்ணிடுங்க. சரி சார். டேய் செல்வம், என்னடா இது? பார்ட்டி கிட்ட செக் கொடுத்தா பணம் இல்லைன்னு திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க. பணம் இல்லையா? ஆமாண்டா. தப்பு என் மேலே தாங்க. அது பேங்க்கில் கட்டுறதுக்குன்னு ஒரு 10,000 ரூபா வச்சுருந்தேன்.
நான் கட்டல. கட்டலையா? ஏன்டா? ஆமாண்ணே, அது ஒரு அவசர செலவுக்காக நான் எடுத்துட்டேன். என்ன அவசர செலவு? அதுவும் 10,000 ரூபாவுக்கு. சக்திக்கு கொடுத்துட்டேன். சக்திக்கா? எதுக்கு? சம்பள அட்வான்ஸ்